அனைவருக்கும் வணக்கம். எல்லா நேரமும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். அதுபோல் நாம் எப்பொழுதும் உயரத்தில் இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது சிவில் நீதிபதியாக என்ன பண்ணணும், எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஏபிபி ஆக வேண்டுமோ அல்லது மாவட்ட அமர்வு நீதிபதி ஆக வேண்டுமென்றாலும் ஓய்வில்லாமல் படித்து கொண்டே இருந்தால் அந்த உயரத்தை நாம் தொடரலாம் என்று கூறி, இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற BNSS 2023 சாப்டர் 6 பார்த்தோம். அதில் ABC பார்த்துட்டோம், சம்மன் பார்த்தோம், வாரண்ட்டை பார்த்துட்டோம், அட்டாச்மெண்ட் ப்ரொக்ளமேஷன் பார்த்துட்டோம். இப்போ டி கடைசியான இருக்கின்ற டியை பார்க்க போகிறோம். அதர் ரூல்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸஸ். மற்ற விதிகள் என்ன இருக்குது, இந்த ஏதாவது நீதிமுறை கட்டளைகளை பிறப்பிப்பதில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அது 90 to 93 வரைக்கும் இருக்குது. இப்போது செக்ஷன் 90 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இஷ்யூ ஆஃப் வாரண்ட் இன் லியோ ஆஃப் ஆர் இன் அடிஷன் டு சம்மன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ சம்மன் இங்கே இருக்குது, இந்த சம்மனை அனுப்புவதற்கு பதிலாக வாரண்ட்டை அனுப்பலாம், அல்லது இந்த சம்மனுடன் சேர்த்து இந்த வாரண்ட்டை நீதிமன்றம் அனுப்பலாம் என்று சொல்வதுதான் இந்த 90. இப்போ இதில் கிளாஸ் A-Bன்னு இருக்குது, அதை பார்த்துருவோம். முதல்ல இது என்ன சொல்லுது என்றால், ஏ கோர்ட் மேதான் இன் எனி கேஸ் இன் விச் இட் இஸ் எம்பவர்டு, அதிகாரம் படைத்திருக்கின்ற பை திஸ் சன்னிதா டு இஷ்யூ எ சம்மன்ஸ் ஃபார் த அப்பியரன்ஸ் ஆஃப் எனி பர்சன் issue after recording its reason in writing a warrant for his arrest. என்ன சொல்கிறாங்க? அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் நீதிமன்றமானது இவன் யார், எனி பர்சன், இந்த நபருக்கு அழைப்பாணை அனுப்புவதற்கு, அவருடைய தோன்றுவதற்காக அழைப்பாணை அனுப்புவதற்கு அதிகாரம் படைத்திருக்கின்ற நீதிமன்றம் இது. அப்படி என்றால் இந்த நீதிமன்றமானது எந்த ஒரு வழக்கிலும், அப்படின்னு அர்த்தம், அழைப்பாணைனா இது, அதாவது எந்த ஒரு வழக்கிலும் இவருக்கு அழைப்பாணை சம்மன் அனுப்ப அதிகாரம் படைத்துள்ள எந்த நீதிமன்றமும் அந்த சம்மனுக்கு என்ன பண்ணும், அதை இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாலே ஒரு காரணத்தை என்ன சொல்கிறாங்க, சம்மன் இது தேவையில்லைங்க, இதுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு காரணம் இருக்குது என்று எழுத்து மூலமாக ஒரு காரணத்தை இந்த நீதிமன்றமானது எழுதி கொண்டு வாரண்ட்டை பிறப்பிக்கலாம், சம்மன் உடனோ அல்லது சம்மன் அல்லாமலையோ. சரி, இப்போ எந்தெந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 சூழ்நிலைகள் என்று சொல்லுகிறது ஃபஸ்ட்டு. அப்போ முதல்ல A-B எந்த சூழ்நிலை பார்ப்போம். முதல் சூழ்நிலை என்ன என்றால், இஃப் எய்தர் இரண்டில் ஏதாவது ஒன்று, பிஃபோர் த இஷ்யூ ஆஃப் சர்ச் சம்மன்ஸ் ஆர் அல்லது ஆஃப்டர், இதை முடிச்சுங்க, பிஃபோர் ஆஃப்டர் த இஷ்யூ ஆஃப் த சேம் பட் பிஃபோர் த டைம் ஃபிக்ஸ்டு ஃபார் ஹிஸ் அப்பியரன்ஸ் த கோர்ட் சீஸ் ரீசன் டு பிலீவ். ரீசன் டு பிலீவ்னா 26 ஐபிசிலேருந்து இப்போ 2ல் 29 இருக்குது BNS 2023. சரி, தட் he has absconded, தலைமறைவாகிவிடுவார், ஆர் வில் நாட் ஒபே த சம்மன்ஸ், அந்த அழைப்பானை மதிக்க மாட்டார். இப்போ அது அப்படியே இதே படவில் தான் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ அழைப்பானை எதிர்க்கிறாங்க, இந்த அழைப்பானையை இவருக்கு நீதிமன்றத்திலேருந்து அனுப்புவதற்கு முன்பாகவோ இல்லை இந்த அழைப்பானையை இவருக்கு அனுப்பிட்டாங்க, அனுப்பிட்ட பிறகு நீதிமன்றத்திற்கு எதுக்காக இவர் நீதிமன்றத்தில்ப்பா இந்த தேதியில் வா அப்பீராவி நீதிமன்றத்தில் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த அப்பீராவதற்கு முன்னால், இதுக்கு முன்னால் நீதிமன்றத்திற்கு ரீசன் டு பிலீவ், நம்புவதற்கு காரணமாக தெரிகிறது. அதாவது இந்த தேதியில் இவர் அப்பீராவ் சொல்லியிருக்கமே, அந்த தேதியில் அதற்கு முன்னாலேயோ ஒன்று சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அல்லது சம்மன் இஷ்யூ பண்ண பிறகு அவர் என்ன பண்ணார், நீதிமன்றத்தில் இவர் தோன்ற மாட்டார், அவர் தலைமறைவாகி விடுவார் என்று நம்புவதற்கு காரணமான ஒரு தகவல் நீதிமன்றத்துக்கு வருகிறது என்றாலோ, அல்லது இந்த சம்மன் இஷ்யூ பண்ணிட்டோம், இஷ்யூ பண்ண பிறகு ரிசீவ் பண்ணிட்டாரு, ஆனால் நீதிமன்றத்தில் இங்கே அவர் அப்பீராக மாட்டார் என்ற சூழ்நிலை இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இவருக்கு இந்த சம்மனே தேவையில்லை, டைரக்டாக இந்த வாரண்டினை நீதிமன்றமானது பிறப்பிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது B பாருங்க. இஃப் அட் சச் டைம் he fails to appear and
the summon is proved to have been duly served, உரிய முறையில் சார்வ் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது, in time to admit of his appearing in accordance therewith, and no reasonable excuse is offered for such failure. இப்போ இங்கே பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவருக்கு வந்து இந்த சம்மனை நீதிமன்றம் இந்த சம்மனை இவருக்கு இஷ்யூ பண்ணுச்சு, அவருக்கு வழங்கி விட்டது. இவரும் எந்த அதாவது நீதிமன்றத்தினுடைய என்ன முறைகள் இருக்கின்றதோ, என்ன நடவடிக்கைகள் இருக்கின்றதோ, அந்த நடைமுறை இருக்கிறதோ, அந்த முறை உரிய முறையில் இவருக்கு சார்பு செய்யப்பட்டு விட்டது. இவர் அதை பெற்றுக்கொண்டதற்கு நான் அதாவது அட்மிட், நான் இதை வாங்கி கொண்டேன் என்பதற்கும் உரிய ஆதாரங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தும் இவர் என்ன செய்கிறார் என்றால், நீதிமன்றத்தில் இந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்தில், டைம் சொல்லியிருப்பாங்கல்ல, பிஃபோர் ஆன் ஆர் பிஃபோர் அந்த 10:30 PM, அந்த உரிய நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இவர் இங்கே ஆஜராவதற்கு தவறிவிட்டார் என்றால், எது ஆஸ் பர் அக்கார்டன்ஸ், அதே மாதிரி தவறிட்டார், சரி பரவாயில்ல தவறிவிட்டார். ஆனால் தவறிவிட்ட பிறகு இவர் என்னால் அந்த தேதியிலே, அந்த அழைப்பாணையிலே குறிப்பிட்டிருக்கின்ற இந்த தேதியிலே, இந்த நேரத்திலே என்னால் இதன் காரணத்தினால் இந்த இவ்வாறு எனக்கு ஏற்பட்டதனால் நான் இந்த நீதிமன்றத்தில் தோன்றவில்லை என்பதான நியாயமான எந்த ஒரு காரணத்தையும் அவர் சொல்லப்படவில்லை என்றால் என்ன செய்யலாம், நீதிமன்றம் இந்த அழைப்பாணை பதிலாக வாரண்டை நீதிமன்றம் இவருக்கு என்ன பண்ணலாம், பிறப்பிக்கலாம். அதான் ஏபி சொல்கின்றது. எனவே இந்த செக்ஷன் 90 ஆஃப் BNSS 2023 படி நீதிமன்றமானது இந்த சம்மனை அனுப்பதற்கு பதிலாக வாரண்டை இஷ்யூ பண்ணலாம், அல்லது இந்த சம்மனுடன் இந்த பிடிக்கட்டளையும் சேர்த்து அனுப்பலாம். எந்த சூழ்நிலை என்று பார்த்தோம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.